சாலை பாதுகாப்புங்கிறது ஒரு புறம், இன்னொரு பக்கம் சாலையில் விபத்து நடந்துருச்சு அப்படின்னா அதை எப்படி கையாளுறது? ஏன்னா நிறைய பேர் விபத்து நடந்தால் இன்னும் அந்த பயம் இருக்குது. அது ஏன் நம்ம அந்த போய் இந்த கேஸை பார்த்துக்கிட்டு நம்மளை போலீஸ் ஸ்டேஷன் அலையணும் தேவையா அப்படின்னு. அதில் இப்போ தமிழக அரசு குட் சமரட்டல் லான்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அந்த லா பிரகாரம் நீங்கள் தைரியமாக இப்போ எல்லா ஊக்கத்தொகையெல்லாம் கொடுக்குறாங்க. உதவித்தொகை கொடுக்குறதுக்கு கூட முக்கியம், நீங்கள் எடுத்து போய் அவங்கள சேர்த்தா உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறதோட உங்களை பற்றி எந்த விவரம் கேட்கக்கூடாது. நீங்கள் தைரியமாக சொல்லலாம். குட் சமரட்டல்லாம் இப்போ நல்லா இருக்குது. இப்போ கடந்த ஓராண்டுகளாக அது மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. நான் அது மாதிரி சேர்த்தவங்களையும் ஹாஸ்பிட்டல்லையும் மற்ற இடங்களை பேட்டி காணும்போது அவங்க எல்லாம் சொல்கிறாங்க, இப்போ அது மாதிரி போலீஸ் தொல்லை எதுவும் இல்லை. போலீஸ்காரங்க தான் அவங்க கேட்குறது பெரும்பாலும். இப்போ எந்த போலீஸ் தொல்லையும் கிடையாது, அவங்களுக்கு தகுந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னாங்க. ஆம்புலன்ஸ் வரத்துக்கு லேட் ஆகிறதுக்கு தானே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை. இந்த சமயத்தில் ஒரு நல்ல விஷயம் சொல்லிடுறேங்க. நெடுஞ்சாலை பக்கமோ இல்லை சாலை ஓரங்களில் இருக்கிற அரசு மருத்துவமனையோ இல்லை தனியார் மருத்துவமனைகள்லையோ மருத்துவமனைக்கு முன்ன இங்கு சாலை விபத்தில் காயமுற்றால் இலவசமாக மருத்துவம் பார்க்கப்படும் என்ற போர்டு கண்டிப்பாக எந்தெந்த மருத்துவமனை இதுக்கு எலிஜிபிளோ அந்த மருத்துவமனைக்கு முன்னே வைக்கணும். இது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது, ஒரு டோல் பிளாஸா அடுத்த டோல் பிளாஸா நம்ம போகிறோம் அப்படின்னா இந்த டோல் பிளாஸாவில் வண்டி ஓட்டி போகிறோம். நம்ம அந்த வண்டி ஓட்டும் போது இந்த டோல் பிளாஸா அடுத்த டோல் பிளாஸா போகிற வரைக்கும் இடது பக்கம் எந்தெந்த மருத்துவமனை இருக்குது, வலது பக்கம் எந்தெந்த மருத்துவமனை இருக்குது, இந்த மருத்துவமனையுடைய பெயர், அதனுடைய இடம், செங்கல்பட்டுலேருந்து இப்போ திருச்சி போகிற வழியில் எங்கெங்கெல்லாம் இருக்குது, அடுத்த டோல் பிளாஸாவுக்கு இந்த டோல் பிளாஸாவுக்கு எந்தெந்த மருத்துவமனை இருக்குது. இதில் கார் ஓட்டி போகிறனானோ பைக் ஓட்டி போகிறனானோ பார்த்துட்டு போகிறோம் அப்படின்னா இப்போது மதுராந்தகமோ எங்கேயும் ஆச்சுன்னா இங்கே பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குதுப்பா, நம்ம போய் அங்கே சேர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதனால் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு மருத்துவமனைக்கு முன்னையும் போர்டு வைக்கணும். ஒவ்வொரு டோல் பிளாஸாவிலையும் இங்கே போகிற வழியில் லெஃப்ட் ஹேண்டில் இந்தந்த மருத்துவமனைலாம் இருக்குது, ரைட் ஹேண்டில் இந்த மருத்துவமனை இருக்குதுன்னு சொன்னால் தான் மக்களுக்கு ரொம்ப பயன்பாடாக இருக்கும். திட்டம் போடுவதை விட முக்கியம் அந்த திட்டம் மக்களுக்கு பயன்படும் வகையில் மக்களுக்கு தெரியப்படுத்தும். அது ரொம்ப முக்கியம்.